சமீபத்துல வந்த 3 BHK படம் எப்படி இருக்குன்னு நிறைய பேர் கேக்குறாங்க. அத பத்தி நாம கொஞ்சம் டீடைலா பேசலாம். உண்மையை சொல்லணும்னா தமிழ் சினிமாவுல இது ஒரு புது முயற்சின்னு தான் சொல்லணும். ஹாரர், காமெடி அப்புறம் கொஞ்சம் சமூக விமர்சனம்னு எல்லாத்தையும் கலந்து ஒரு வித்தியாசமான அனுபவத்தை இந்த படம் கொடுக்க முயற்சி செஞ்சிருக்கு. கதை என்னன்னா, ஒரு 3 BHK பிளாட்ல நடக்கிற அமானுஷ்ய சம்பவங்களை சுத்தி தான் இந்த கதை போகுது. 3 பசங்க ஒரு புது பிளாட்டை வாடகைக்கு எடுக்கிறாங்க. அங்க போனதும் அவங்களுக்கு விசித்திரமான பயமுறுத்துற அனுபவங்கள் வருது. முதல்ல ஜாலியா ஆரம்பிக்கிற இந்த சம்பவங்கள் போக போக ரொம்ப பயங்கரமான திருப்பங்களா மாறுது. இந்த அமானுஷ்யத்துக்கு பின்னாடி என்ன மர்மம் இருக்கு, அந்த பிளாட்டுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்னு படம் அலசுது. பயமுறுத்துற காட்சிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் காமெடி காட்சிகள் படத்தோட இறுக்கத்தை குறைக்க உதவுது. இயக்கம், டெக்னிக்கல் விஷயங்கள். டைரக்டர் இந்த படத்தை ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட்ல தான் எடுத்திருக்காரு. ஆனா காட்சிகளையும் டெக்னிக்கல் விஷயங்களையும் நல்லா ஹேண்டில் பண்ணிருக்காரு. கேமரா ஒர்க், குறிப்பா ஹாரர் சீன்ஸ்ல பயத்தை நல்லா கொண்டு வந்திருக்கு. பின்னணி இசை படத்தோட அமானுஷ்யத்தன்மையை இன்னும் அதிகப்படுத்துது. எடிட்டிங்கும் காட்சிகள் சீரா போறதுக்கு உதவுது. நடிப்பு எப்படி? படத்துல நடிச்சவங்க பெரும்பாலும் புதுமுகங்களா இருக்கலாம். ஆனா அவங்கவங்க ரோலை நல்லா பண்ணிருக்காங்க. குறிப்பா அந்த 3 நண்பர்களோட நடிப்பு ரொம்ப இயல்பா இருந்தது. பயம், சிரிப்பு, பதட்டம்னு எல்லா உணர்வுகளையும் நல்லா வெளிப்படுத்தியிருக்காங்க. சில இடங்கள்ல கொஞ்சம் அனுபவமின்மை தெரிஞ்சாலும் ஓவராலா அவங்க நடிப்பு படத்துக்கு ஒரு பலமா இருந்தது. பிளஸ் பாயிண்ட்ஸ் என்னென்ன? புது முயற்சி. ஹாரர், காமெடி கலந்த படம் ஏற்கனவே வந்திருந்தாலும் இந்த படத்துல அமானுஷ்யத்தோட சமூக கருத்தையும் சேர்த்தது ஒரு புதுமையான அணுகுமுறை. வேகமான திரைக்கதை, கதை ரொம்ப விறுவிறுப்பா போகுது. தேவையில்லாத காட்சிகள்னு எதுவும் இல்ல. சமூக கருத்து வெறும் பொழுதுபோக்கு மட்டும் இல்லாம இந்த படம் சில சமூக கருத்துக்களையும் சொல்லுது. குறிப்பா நகர வாழ்க்கையில தனிமனிதனோட போராட்டங்கள், மனநல பிரச்சனைகள் பத்தி எல்லாம் மறைமுகமா பேசுது. நகைச்சுவை, ஹாரர் சீன்ஸ்க்கு நடுவுல வர்ற காமெடி காட்சிகள் படத்துக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குது. அதுவும் செயற்கையா திணிக்கப்படாம இயல்பா அமைஞ்சிருக்கிறது நல்லா இருக்கு. மைனஸ் பாயிண்ட்ஸ். பழைய டெம்ப்ளேட்கள், சில ஹாரர் காட்சிகள், திருப்பங்கள் எல்லாம் ஏற்கனவே நிறைய படத்துல பார்த்த மாதிரி இருக்கலாம். முழுமையற்ற உணர்வு. சில இடங்கள்ல கதாபாத்திரங்களோட பின்னணி அல்லது கதைக்களத்தை இன்னும் ஆழமா சொல்லியிருக்கலான்னு தோணுது. வசனங்கள். ஒரு சில இடங்கள்ல வசனங்கள் இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பா இருந்திருக்கலாம். முடிவா சொல்லணும்னா 3 BHK படம் ஒரு பிரம்மாண்டமான பெர்ஃபெக்டான படைப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா இது ஒரு நல்ல முயற்சி. ஹாரர், காமெடி, சமூக சிந்தனை எல்லாத்தையும் கலந்து பொழுதுபோக்குடன் சில விஷயங்களையும் யோசிக்க வைக்கும் ஒரு படமா இது இருக்கு. புதுசா ஏதாவது பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, ஒரு வித்தியாசமான சினிமா அனுபவத்தை எதிர்பார்க்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். சரி, நீங்க 3 BHK படம் பாத்தீங்களா? உங்களுக்கு எப்படி இருந்தது?